தங்கள் தலைவர்களை உதாசீனப்படுத்தி பேசியவர்களுடன் கூட்டணியில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் தலை தொங்கியுள்ளதா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மேம்படுத்தப்பட்டு வரும் கனிகாபுரம் விளையாட்டு மைதானத்தை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் இந்த மாத இறுதிக்குள் 15 முதல்வர் படைப்பகங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்தார். நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்ற சமப்பந்தி விருந்தில் நரிக்குறவர் குழந்தைகள் புறக்கணிக்கப்படவில்லை என்றும் கூறினார். முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை உதாசீனப்படுத்தி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி மௌனமாக இருப்பதாக தெரிவித்தார். தங்கள் தலைவர்களை உதாசீனப்படுத்தி பேசியவர்களுடன் கூட்டணி வைத்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமியின் தலை தொங்கியுள்ளதா என அமைச்சர் சேகர்பாபு கேள்வி எழுப்பியுள்ளார். இப்போ நம்ம தமிழகம் தலை குனியாதுன்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது ஏற்கனவே தமிழகத்தோட தலை தொங்கி போயிருச்சு, இனிமேல் பிரச்சாரம் பண்ணி என்ன பயன் கேட்கல. தொங்கின தலை அவர் தலை தான், எங்கள் தலை நிமிர்ந்த தலை. அவர் கண்ட தேர்தலெல்லாம் தோல்வியை கண்டவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி குற்றம் சாட்டுவதற்கோ குறை சொல்வதற்கோ அருகதை இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அங்கே இருப்பவர் கரைந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த இயக்கத்தின் இருவர்ண கொடி உயர்ந்து கொண்டே இருக்கின்றது.